Hi viewers, இன்னைக்கு நம்ம எல்லாரோட all time favorite vegetarian side dish paneer butter masala எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். ஒரு heavy bottom panல ஒரு tablespoon butter எடுத்துக்கலாம். butter நல்லா மெல்ட் ஆனதும் cinnamon cloves இலாச்சி அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு 2 to 3 onions எடுத்து அதோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன்ஸை நீங்கள் பொடியாக நறுக்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மசாலாஸ்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணதாக போகிறோம். ஸோ சும்மா ஒன்றும் பார்த்திங்கன்னா ரஃப்பாக அரைஞ்சிக்கிட்டு அதோட வதக்கிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதாவது இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு விழுதா இல்லாட்டியும் கூட முழுசாகவே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்வீட் பேஸ் உள்ள டிஷ்ஷுங்கிறதால நிறையவே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பழுத்ததாக எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எடுத்து நல்லா நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். டொமேட்டோஸ் ஈஸியாக வதங்கிறதுக்காக லேசாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா ஒன்றா வதங்கி வரணுங்க. அது வரைக்கும் ஸ்லோவாக மேஷ் பண்ணி வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோன்னா பன்னீர் பட்டர் மசாலா நல்லா க்ரீமியாக வரும். சும்மா ஒரு 1 to 2 மினிட்ஸ் இந்த கேஷ்யூவோட சேர்த்து வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மிக்சரை கூலாக விடலாம். கேஷ்யூஸ் ஏன் நான் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஷ்யூவால் வர அந்த நரநரப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா ஃப்ளஃபியாகவும் க்ரீமியாகவும் வரும் கிரேவி. இது போல் கூல் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே திருப்பி இன்னும் ஒரு டீஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் சிம்மில் நல்லா வதக்கி விடலாம். பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஷ்யூ நம்ம நிறைய சேர்த்துக்கிறதால நல்லா திக்காக வருங்க. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக அப்பப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்கு அந்த ஸ்வீட் பேஸ் வரதுக்காக எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் ஒயிட் சுகரோ இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் கிடைக்கும். லேசாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம க்யூப் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ்ஸு இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணாமல் சேர்த்தோன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இதை நம்ம ஃப்ரை பண்ணாமல் சேர்க்குறதால நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப நம்ம கலரி விட்டோன்னா ஈஸியாக மேஷ் ஆயிரும். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கசூரி மெத்தி கையிலேயே கொஞ்சமாக கசக்கி அது மேலே தூவி விட்டு கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.